அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டீஸ் சமையல். இன்றைக்கி சென்னை குட்டீஸ் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கடலைப்பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் குடல் எடுத்து ஆட்டுக்குடல் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குடலை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊறிட்டுருக்கு. அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா கொஞ்சோண்டு, ஒரு பச்சை மிளகா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது என்னென்னா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூனு. இதுதான். இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து தாளிப்போம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். குக்கரை வச்சுக்கலாம். ஏன்னா குக்கரில் வந்து கடலைப்பருப்பு வேக வைக்க போகிறேன். அதாவது எல்லாம் தாளித்து மொத்தமாக தான் நான் வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் நல்லா வேக வச்சனால குடலை நம்ம வந்து பருப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேக்காடு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு ஒரு சின்ன குக்கரை வச்சுருக்கேன். அது காஞ்சப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நான் பவுடராக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. உங்களுக்கு வேணும்னாக்கா அது வந்து ஒரு துண்டு பட்டையும் 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டுக்குங்க, முழுசாக போடுறதா இருந்தால். நான் இன்றைக்கி பவுட்ரு தான் நான் போட போகிறேன். அந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காணும் எண்ணெய். எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு தாளிச்சுப்போம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம். இந்த குடலும் கடலைப்பருப்பும் போட்டு இந்த கூட்டு மாதிரி செய்கிறோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் அந்த கூட்டு மாதிரி வைக்கிறது, வறுக்கிறது இப்படி தான் செய்வோம். இதுக்கு மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா இதுவும் நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் மனமும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு நாள் குடல் எடுத்திங்கனாக்கா, ஆட்டுக்குடல் எடுத்திங்கனாக்கா இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூனு காணும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது டேபிள் ஸ்பூன்னால பாதி போட்டிருக்கேன். இது லைட்டாக இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் இதாகட்டும், வதங்கி வரட்டும். இப்போ மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள், நான் தனியாத்தூள்லேயே மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கனால அந்த குடல்லையும் வந்து நான் மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கணும். இதில் மஞ்சள் போடல நான். இப்போ வந்து மீதம் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் இந்த பவுடராக போடுறதுனால இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன். நீங்கள் பட்டை, கிராம் தனியாக நீங்கள் முழுசாக போடுறீங்கனாக்கா எண்ணெய் ஊற்றினோடனே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பவுடர்னால இந்த ஸ்டேஜில் நான் போட்டுக்கிறேன். ஒரு குட்டி ஸ்பூனில் தான் நான் வச்சு போடுறேன்.
அந்த தக்காளி வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கியிருக்கோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த குடலை நம்ம இதிலே போட்டுடலாம். ஒரு கிண்டிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி குக்கர் மூடியை போட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும். முங்கி கொஞ்சம் மேலே லைட்டாக வரணும், அவ்வளோதான். இந்த இப்போ தெரியுதுங்களா, பருப்பு முங்கி கொஞ்சம் லைட்டாக மேலே வந்தால் போதும். ரொம்ப தண்ணி மாதிரியும் வச்சிடக்கூடாது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாக சீராக தான் இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு அந்த இது கடலை பருப்பு வந்து ரொம்ப அழிய வேக வைக்கக்கூடாது. அது நல்லா முழுசாகவும் தெரியணும், ஆனால் வாயில் போட்டால் சாஃப்டாகவும் இருக்கணும். இதுதான் இதுக்குடைய பக்குவம். அது அவங்கவுங்க விசில் தெரியும் இல்லையா, குக்கருடைய விசில் எவ்வளோ இது எவ்வளோ விசிலோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ கெஸ் பண்ணி நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் வேலை ஒர்க்கு தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நம்ம 2 விசில் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் எடுத்து காட்டுறேன். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா வெந்திருக்கு. இப்படி தான் வெந்திருக்கணும். அதாவது பருப்பு முழுசாக இருக்கணும், ஆனால் வந்து அழியக்கூடாது. நம்ம மசிச்சோம்னா மசியணும். வாயில் போட்டு அந்த கடிக்கும் போது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ். ரொம்ப குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. இந்த அளவு இந்த ஸ்டேஜ் தான். குடலும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு குடலும். இதுதான் இப்போது ஆட்டுக்குடல் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஆட்டு கறியில் கொத்தனை கறி இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். இதே ப்ராசஸ் தான், இதே மெத்தடு தான். ஆட்டு கொத்தனை கறி, அதுக்கப்புறம் மாட்டுக்கறியில் வந்து அதுவும் கொத்தனை கறியில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ ஆட்டுக்குடல் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.